ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டே. டேக்கு வந்து எஃப்எஃப் தானே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அது எஃப்எஃபாகவும் இருக்கலாம், இல்லை ஒரு 4 to 5 ஷார்ட்டாகவும் இருக்கலாம். ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க. எபிசோடு என்னது வீடியோ போடுறோன்னா அதை மட்டும் கன்சிடர் பண்ணிக்கோங்கடா, ஓகேவா? அக்கா ஏன்க்கா இவ்வளோ நாள் வீடியோ போடலை, என்ன உங்களுக்கு கேடு அப்படின்னு எல்லாம் கேட்கலாம். கொஞ்சம் பிஸிடா அக்கா, கொஞ்சம் எங்கள் வீட்டில், ஓகேவா? இப்போ மட்டும் ஃப்ரீயாக அப்படின்னாலும் கேட்காதீங்க. இன்னும் ஒரு 1 மந்த்துக்கு நான் கொஞ்சம் பிஸியாக தான் இருப்பேன். அண்ட் ஆஃப்டர் தட் வந்து ரெகுலராக வீடியோ வரும்டா, ஓகேவா? 1 மந்த் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அது வரையும் ஷார்ட்ஸ் இந்த மாதிரி தான் அப்லோட் பண்ணிகிட்ருப்பேன். அண்ட் இப்போ வந்து லைட்டாக ஜஸ்ட் ஒரு 1/2 hour அந்த மாதிரி டைம் கிடச்சிருக்கு. என் 24/7 ஹஸ்பண்ட் வந்து கூடவே தான் இருப்பார். அவருக்கு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கிறதெல்லாம் தெரியாதுன்னு பார்த்துக்கோங்களேன். ஏன் அப்படின்னா அவர்கிட்ட நான் மோஸ்ட்லி சொல்லுவேன் எல்லாத்தையுமே. பட் இது சொல்கிறது எனக்கே ஒரே ஒரு மாதிரியாக இருக்குது, ஷையாக இருக்கா, ஏதோ ஒரு மாதிரி இருக்குது. அவரே சொன்னாலும் சப்போர்ட் பண்ணுவார். பட் இருந்தாலும் எனக்கு சொல்லணும்னு தோணலை. அவருக்கே ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்ட்டு தான் நானும் எதிர்பார்த்துட்ருக்கேன், ஓகேவா? அவருமே வந்து எனக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணி, எப்படி சொல்கிறது, நம்ம பிடிஎஸோடைய நிறைய ஃபோட்டோ காப்பி நிறைய வாங்கி கொடுப்பாரு. பிடிஎஸ் திங்ஸ் எல்லாமே நானும் நிறையவே வாங்கி வச்சுருக்கேன். நான் கேட்க முடியாதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்றேன்னா பார்த்துக்கோங்களேன். ஆனாலும் மனுஷனுக்கு அடி மனசில் சின்னதாக இல்லை பெருசாகவே ஒரு ஜலஸ் இருக்குது. பத்தியாக கட்டின புருஷன் பக்கத்துலேயே இருக்கேன், நீ என்ன விட்டுட்டு அடுத்தவங்களெல்லாம் பார்த்துன்னு உட்காந்துனுக்கிறேன் அப்படின்னு ஓப்பனாக வாய்த்தோடனே சொல்லிடுவார். பட் இருந்தாலும் அதெல்லாம் பெருசாக மனசில் நினச்சிக்க மாட்டார். அண்ட் இப்போ வந்து அவர் கூடவே இருக்கிறாரா, ஜஸ்ட் 1 month தான். அதுக்கப்புறம் அவருக்கு லீவ் முடிஞ்சிடும். அண்ட் அதுக்கப்புறம் நானும் வந்து கொஞ்சம் ஒர்க் கிளம்பிடுவேன். அதுக்கப்புறம் என்னதான் ஒர்க் கிளம்பினாலும் கொஞ்சம் நான் ஃப்ரீயாக தானே இருப்பேன். அதில் நான் வீடியோ போட வேண்டாம், ஓகேவா? அக்கா தயவு செஞ்சு காலில் விழ மாட்டேன்தான், பரவாயில்ல, கையை காலை நினச்சிக்கிட்டு மன்னித்து விடுங்கள், ஓகேவா? இப்போ அங்கே நம்ம என்ன ஸ்டோரி அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு 1 line மட்டும் பார்த்தலாமா? ஸ்டோரியுடைய டைட்டில் என்ன அப்படின்னா, வில்லேஜ் பாய் லவ் சிட்டி கேர்ள், ஓகேவா? தேயாங்கான வீடியோஸ் தாண்டா இது, தேயோங் எஃப்எஃப் தாண்டா இது. ஆக்சுவலி தேயோங் வந்து வில்லேஜ் பாய் அண்ட் நீங்கள் வந்து சிட்டி கேர்ள். நீங்கள் வந்து சிட்டி தான், நீங்கள் ஜஸ்ட் இப்போ நார்மலாக இந்த சென்னை அந்த மாதிரி இருப்போம் இல்லையா, அந்த மாதிரி தான் இருந்துகிட்ருக்கீங்க. பட் இருந்தாலும் உங்கள் பேரண்ட் அங்கே இருப்பாங்க. பட் நீங்கள் வந்து வெளிநாட்டில் படிச்சுட்டு இருந்திருப்பீங்க. அண்ட் நீங்கள் வந்து ஸ்டடீஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு, ஸ்டடீஸ் கிடையாது, கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 12th தான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஊருக்கு வந்திருப்பீங்க. வில்லேஜ் வந்து ரொம்பவே வில்லேஜ் தான், தேயங்கள்லாம் இருக்கிறது. ஜஸ்ட்டு ஒரு முன்னேற்றமே இல்லாத ஒரு வில்லேஜ் இருக்கும் இல்லையா, ஜஸ்ட் என்னதான் முன்னேறினாலும் ஒரு பட்டிக்காடு மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வில்லேஜ் தான் அவர். அண்ட் அவருக்கும் உங்களுக்கும் எப்படி லவ் ஸ்டார்ட் ஆகுது, அவர் உங்களை எப்படியெல்லாம் லவ் பண்ணுறாரு அப்படிங்கிறது தான்டா இது. ஒன் ஷாட்டு எப்படியெல்லாம் நீங்கள் ஒன்று சேர போகிறீங்க அப்படிங்கிறத தான் பார்க்கலாம், ஓகேவா? இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஸ்டார்டிங் சீன்லேயே தேயாங் தாண்டா வீட்டுக்குள்ளே வந்து வராரு. ஜஸ்ட் அவருடைய வில்லேஜில் அவருடைய வீட்டுக்குள்ளே வெளியே போயிட்டு எங்கேயோ பாட்டு பாடிக்கிட்டு உள்ளே வர்றாரு. என்ன பாட்டு அப்படின்னா, எஸ், அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும், இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும், ஒரே வானிலே ஒரே மண்ணிலே ஒரே கீதம் உரிமை கீதம் பாடுவோம். யாரா அது? ஏய், யாரா நீ முக்காடு போட்டு யார் ரூமில் உட்காந்துட்ருக்க? அடியே, நோ ரெஸ்பான்ஸ். யாரா நீ? டேய், திரும்பி பாடுறா. என்னவன் திரும்பி பார்க்க மாட்டேங்கிறான். பேயா இருக்குமோ? இல்லை, வாய்ப்பு இல்லை. பட்ட பகலில் பேய் இப்படி ஓப்பனாலாம் வந்து நம்ம ரூமில் உட்காராது. மோகினி, அது வெள்ளையாக இருக்குது, என்ன கருப்பு கலர் துணி போட்டிருக்கு. ஜின்னுங்கிறாங்களே, அதெல்லாம் பேய் வீடியோவில் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்களே, அதுவும் இருக்குமோ? இல்லையே, ஜின்னு எட்டி தானே பார்க்கும். இது இப்போ ஓப்பன் வந்து உட்காந்துக்குதே, பார்க்குறோம். ஏய், யாரவன் அப்படின்ட்டு இந்த தேவை வந்து அவருடைய பெட்ரூமில் தானே போய் பார்க்குறாரு. ஏன் அப்படின்னா, அவர் வந்து பாட்டுனே உள்ளே வந்துருப்பார்ல, ஒரு ஷாக். ஏன்னா அவர் பெட்ரூமுக்கு அது ஓப்பன் பண்ணதுமே உள்ளே வந்து யாரோ வந்து ஹுடி போட்டு உட்காந்துட்ருக்காங்க. ஹுடி போட்டு அந்த தலைமையில் அந்த கேப்பில் போடுவோம் இல்லையா, ஹுடியோடையது, அதெல்லாம் போட்டு உட்காந்துட்ருக்காங்க. அது பிளாக் கலரு. அதை பார்த்ததுமே தேயங்க அதை ஒரு ஷாக் ஆகிடுச்சு. ஏன்னா அவர் ரூம் கலர் யாருமே அவர் வந்து அலோவ் பண்ண மாட்டார்.
அதுக்கப்புறம் இது புதுசாக இருக்கா, அதனால தான் யாரா அது முக்காடு போட்டு உட்காந்துட்டு இருக்குதுன்னு கேட்டிருப்பாரு. பட் திரும்பி கூப்பிட்டு பார்த்து திரும்பி பார்க்கல. ஏன்னா நோ ரெஸ்பான்ஸ். அவங்க திரும்பி பார்த்துருக்க மாட்டாங்க. அதனால தான் அவர் வந்து இந்த அளவுக்கு கற்பனைக்கெல்லாம் போயிருப்பார். அண்ட் உள்ளே போய் பார்க்குறாரு, யாரா நீ அப்படின்ட்டு பக்கத்தில் போய் யாரா நீ அப்படிங்கிறாரு. அப்போ தான் வந்து ஒரு யூட்டனை போடுறாங்க. அங்கே பெட்டில் உட்காந்துட்ருக்காங்க. பெட்டில் எப்படி உட்காந்துட்ருப்பாங்க அப்படின்னா, அந்த ஹெட் போட் இருக்குல்லடா, அந்த கட்டிலுக்கு சாஞ்சு உட்காடுறோம் அப்படின்னு சொல்லுவாங்களே, பில்லோவில் பின்னாடி சாயிற மாதிரி வச்சு அந்த மாதிரியாக உட்காந்துட்டு இருந்திருப்பாங்க. மொபைல் நோண்டிட்டு ஹெட்செட்டெல்லாம் போட்டு. அதனால தான் வந்து காது கெட்டது இருக்காது. அந்த இந்த சேவல் வேறு. அதுக்கப்புறம் தேயாங்க வந்து பக்கத்தில் போயிட்டு யாரா நீ அப்படின்ட்டு கையை பிடிச்சி ஃபஸ்ட்டு வந்து கூப்பிட்டு வந்துருப்பார். நோ ரெஸ்பான்ஸ். நான் திமுறி உனக்கு அப்படிங்கிற மாதிரி திரும்ப கையை பிடிச்சி இழுத்துருப்பார். அண்ட் அப்போ தான் வந்து நீங்கள் ஆக்சுவலி அங்கே உட்காந்துட்ருக்கிறதே நீங்கள் தான்டா. அப்போ நீங்கள் வந்து திரும்பி பார்க்குறீங்க, கையை பிடிச்சல் தான் திரும்பி பார்க்க தானே செய்வோம். திரும்பி பார்த்துட்டு அப்போ தான் வந்து அந்த ஹுடி எடுக்கிறீங்க. அந்த ஹுடியெல்லாம் எடுத்ததுமே அப்போ நீங்கள் ஹெட்செட் போட்டிருக்கிறது தெரியுது. ஓ, காதில் ஒயர் மாட்டினிக்கிறீங்களோ, யாரம்மா நீயே, யார் உங்களை உட்காந்துருக்குற அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்குறாரு. உங்களுக்கு வந்து ஒன்றுமே புரியல. ஹலோ மிஸ்டர், ஹூ ஆர் யூ அப்படின்னு கேட்குறீங்க. அவருக்கு ஒன்றும் பிள்ளை. ஹூ ஆர் யூவா அப்படின்னா என்னடி அப்படிங்கிறாங்க. ஏன்னா ஆக்சுவலி அந்த ஹுடி அந்தோடைய மேலே அந்த தலையிலேருந்து அந்த ஹுடி எடுத்ததுமே உங்களுக்கு முடியெல்லாம் வந்து முன்னாடியெல்லாம் விழுந்துருக்கும். முடி வந்து ரொம்ப லாங்கெல்லாம் கிடையாது, ரொம்ப ஷார்ட்டும் கிடையாது, லைக் ஒரு ஷோல்டர் கீழே வரையும்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு கரெக்டாக இந்த வெளிநாட்டிலலாம் எப்படி அழகாக கட் பண்ணி விட்ருப்பாங்க, அந்த மாதிரியெல்லாம் கட் பண்ணி விட்ருக்கீங்க. அப்போ தான் வந்து நீங்கள் லேடிஸ் அப்படிங்கிறதே வந்து அவர் கண்டுபிடிச்சப்பாரு. ஏமா யாரம்மா நீ, யார் ரூமில் வந்து எதுக்குமா உட்காந்துருக்கிற அப்படின்னு கேட்குறாரு. நீங்களா, ஹூ ஆர் யூ மேன், திஸ் இஸ் மை ரூம் அப்படிங்கிறீங்க. ஓ, திஸ் இஸ் மை ரூம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறாரு அவரு. என்ன, அவருக்கு வந்து இங்கிலீஷ் தெரியாது, நீங்கள் வந்து இங்கிலீஷில் தான் பேசுகிறீங்க. உடனே கத்துறாரு, அம்மா எம்மா தாயி வாமா எங்கள் தெய்வமே அப்படின்ட்டு அவங்க அம்மாவை கத்துறாரு. அவங்க அம்மாவை ஓடி வர்றாங்க. என்னடா உனக்கு இடை சை, கொஞ்சம் மனுஷனை நிம்மதியாக சமைக்க விட மாட்டேங்கிறியடா அப்படிங்கிற மாதிரி கத்திட்டே வர்றாங்க. வந்து உள்ள நேரு ரூம்குள்ளெல்லாம் வர்றாங்க. கேட்குறீங்க, என்னடா உனக்கு பிரச்சனை அப்படின்ட்டு. எம்மா இந்த பிள்ளை ஏதோ நீங்கள் வந்து உட்காந்துன்னு திஸ் இஸ் மை ரூம் அப்படி இப்படி ஏதோ தசு புசுங்குதுமா, அது பேசுறது கூட எனக்கு ஒன்றும் விளங்கலாமா அப்படிங்கிறாரு. அப்போ தான் அவங்க அம்மாவும் பார்க்குறாங்க. ஐயோ செல்லக்குட்டி, நீ ஆடா செல்லம், நீ உட்கார், இது வாரம் தாண்டா செல்லம், நீ இங்கேயே உட்கார், டே பைத்தியக்கார பையில வட வெளியே அப்படிங்கிறாங்க. அவங்க தீயாங்க, வாய்ப்பே இல்லை அம்மா, இது என் ரூமு, என் ரூம்லேருந்து என்னையும் வெளியே வர சொல்கிறியா, உனக்கு என்ன திமிரு இருக்கும், எனக்கு தெரியாது, இதுதான் என் ரூம், நான் இங்கே தான் உட்காருவேன் அப்படின்ட்டு கீழே சம்மணங்கால் போட்டு உட்காந்துட்டாரு. உடனே நீங்களும், ஆச்சி திஸ் இஸ் மை ரூம், ஒய் ஹீ இஸ் நாட் கோயிங் அவுட் சைட், ஜஸ்ட் டெல் ஹிம் டு கோ அவுட் சைட் அப்படிங்கிறீங்க. அண்ட் அவங்களுமே வந்து பிள்ளை சொல்கிறாள் வாடா வெளியே போகலாம் அப்படிங்கிற அவங்க வந்து கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. தேங்க, என்னது அவருமா, எம்மா இது யாரும்மா, எப்போம்மா உனக்கு இங்கிலீஷ் எல்லாம் கற்றுக்கின அப்படின்னு வந்து தேயம் கேட்குறாரு. அவங்க அம்மாவுமே சொல்கிறாங்க, டேய் இது தெரியலையாடா யாருன்னு, செவலே டேய் தெரியலையாடா இது யாருன்னு நல்லா ஒத்துப்பாரு அப்படிங்கிறாங்க. தேயாங்க நல்லா வந்து கீழே உட்காந்து உங்கள் மேலே நிமிந்து பார்த்து ஊற்று பார்க்குறாரு. அவளுக்கு ஒன்றுமே புரியலம்மா, எனக்கு எல்லாம் இப்போ புரியலம்மா, யாருன்னு தெரிலம்மா, எவ்வளோ அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஃபஸ்ட்டு இவ்வளோ வெளியே போக சொல்லி யாரும் அவுட்டு அப்படின்னு அவர் ஒரு பக்கம். ஆக்சுவலியோடா அவர் பேசுகிறது உங்களுக்கு நல்லாவே புரியுது. பட் உங்களுக்கு ரிட்டன் பேசுகிறது தான் வந்து தமிழ் வரமாட்டேங்குது, இங்கிலீஷ்லேயே பேசுகிறீங்க. ஆண்டி, ஐ டோன்ட் வாண்ட் டு கோ அவுட் சைட், டெல் ஹிம் டு கோ அவுட் சைட், திஸ் இஸ் மை ஓன் ரூம் அப்படிங்கிறீங்க. அவங்க ஆண்டியா புள்ள சொல்கிறாள் வாட போகலாம் அப்படின்ட்டு அவங்க கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. தெரியாங்க, நான் ஒரு இன்ச்சு நவர மாட்டேன்டா, நான் இங்கே தான்டா உக்காருவேன் அப்படிங்கிற மாதிரி நவரவே இல்லையே. அதுக்கப்புறம் டேய் தேயாங்க சொன்ன கேட்க மாட்டியா, இல்லை உங்கள் அப்பாவை கூப்பிடணுவா அப்படிங்கிறாங்க. பயப்படவே இல்லையே. அம்மா இது என் ரூமு, இது என் ரூமுன்னு தானே நான் சின்ன வயசுலேருந்து இருக்கேன், அது என்ன புதுசாக எவ்வளோ ஒருத்தி, அவள் யாருன்னு கூட எனக்கு தெரில, ஏதோ ஒரு முக்காடு போட்டு ஒரு மூதேவி வந்ததுமே அவளுக்கு எடுத்து கொடுக்க பார்க்குறீங்களா நீங்கள் அந்த ரூமை அப்படின்னாலும் கேட்குறாங்க. நீங்களா, வாட் யூ மீன் பை தட் முக்காடு மூதேவி, யூ இடியட் அப்படின்னு நீங்கள் கத்துறீங்க. என்னது இடியாப்பமா, உனக்கு இடியாப்பம் வேணுமாடி, என் ரூமில் உட்காந்துட்டு என்கிட்ட இடியாப்பம் கேட்குறியா நீ அப்படின்ட்டு அவர் வேறு கத்துறாரு. உங்கள் அம்மாவுக்கு ஆக்சுவலி வந்து தேயாங்குடைய அம்மாக்கிட்டா நீங்கள் பேசுகிறது எல்லாமே புரியுது. பட் தேயாங்கு தான் ஒன்றுமே விளங்காது. ஏன்னா படிப்பில் முட்டை தேயாங்கு. பட் நீங்கள் வந்து நல்லா படிக்கிற பிள்ளை, அதாவது வெளிநாட்டிலலாம் போய் படிச்சிருப்பீங்க. அது நீங்கள் வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் இந்த வில்லேஜ்க்கு வந்திருக்கிறது. அண்ட் அதனால தான் தேயாங்கு வந்து அடையாளம் தெரில. என்ன உங்களுக்கு அவருக்கு ரிலேஷன் அப்படிங்கிறத போக பார்க்கலாம், ஓகேவா. இப்போ வந்து
அடே அவ உன்னை மூதேவின்னு சொல்லலடா. சரி அவ உன்கிட்ட இடியாப்பம் கேட்கலடா, உன்னை இடியட்டுன்னு திட்டுனா அப்படின்னு உங்கள் அம்மா சொல்கிற. சாரி, அத்தையோடைய அம்மா சொல்கிறாங்க. தியாங்கு என்னது திட்டுனாளா? ஏண்டி அடியே சிரிக்கி, என்ன திமிரு இருக்கும் உனக்கு? என்னையே என் ரூமில் இருந்துட்டு என்னையே திட்டு என்னன்ட்டு கீழே சம்பளங்கால் போட்டு இந்த மனசு எழுதி நின்று கத்துறாரு. நீங்களுமே கெட் அவுட் மேன் அப்படிங்கிறீங்க. ஏய் நான் கெட் அவுட்டு வாட்ச் அவுட்டுண்ட, ஏய் இது யார் ரூம் அடிங்க கோப்பத்தா அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு அந்த வேர்டு இதுவரை நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. உங்கள் அப்பத்தா, வாட் இஸ் த மீனிங் ஆஃப் தேட் அப்படிங்கிறீங்க. அப்பத்தா அப்படின்ட்டு அவரே சொல்கிறாரு. அப்பத்தா அப்படின்ட்டு அவரே சொல்கிறாரு. நீங்களா அப்பத்தா? ஓ யூ மீன் ஆச்சி? ஆச்சி ஷீல்ஸ் அண்ட் பேக்கியோட அப்படின்றீங்க. பேக்கியாவா? அடே என்னடி பேக்கியாம்மா, என்னம்மா இந்த பொண்ணு பேக்கியாங்குது அப்படின்ட்டு அவரு சொல்கிறாரு. அடே பேக்கியாடுனா பின்னாடிடா, வீட்டுக்கு பின்னாடி இருக்காங்கன்னு சொல்கிறா அப்படின்ட்டு அவங்க அம்மா கரெக்ட் பண்ணி விட்றாங்க. வீட்டுக்கு பின்னாடி இருக்கிறான்னு வாயில் வரல, இதில் பேக்கியா கீக்கியான்னு வேற சொல்லுது அந்த பிள்ளை. ஏம்மா எனக்கு இந்த பிள்ளையை சுத்தமாக பிடிக்கலம்மா, என் ரூம்லேருந்து மறுபடியும் இந்த பிள்ளை வெளியே துரத்து அப்படிங்கிறாரு. உங்கள் அம்மாவா? தேயான் அடே உன்னை வீட்டை விட்டு துரத்துற நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஒழுங்கு மருதியே வாழை சுருட்டி ஏதோ ஒரு மூலையில் போய் படுத்துக்கோ. இந்த வீட்டில் தேவையில்லாமல் பிள்ளைகிட்ட ஏதாவது வம்பிழுத்த அவனை சத்தியமாக சாப்பாடு போடாமல் சாவடிச்சிடும்டா அப்படின்னு சொல்கிறாங்க உங்கள் தேயாங்கா. என்னது பெத்த தாய்மா நீயே? 10 மாதம் என்ன சுமந்து பெத்தியம்மா, இத்தனை நாள் என்னை சோறு போட்டு வளர்த்தியம்மா, இப்படியெல்லாம் பேசக்கூடாதும்மா, அது சட்டத்துக்கு புறம்பானது. தயவு செஞ்சு பெத்த மகனை மட்டும் கை விட்டுறத தாயி அப்படின்ட்டு காலையே விழுந்துட்டாரு. உங்களுக்கு அவர் பேசுகிறது நல்லாவே புரியுது, அதனால் உங்களுக்கு சிரிப்பு தாங்கலை. அண்ட் அவர் நீங்கள் சிரிக்கிறத பார்த்துமே அவருக்கு வந்துச்சு. என்ன திமிரு சிரிக்குமே அவளுக்கு, இந்த வரண்டி அப்படிங்கிற மாதிரி. அடைய பேண்ட் சட்டை போட்ட மூதேவி, யார் நீ எதுக்கடி என் ரூமுக்குள்ளே இப்படி உட்காந்துட்ருக்க? அண்ட் வெளியே போக சொன்ன போக மாட்டேங்கிற. இது என்னது இது? என் ரூமுக்கு என் வீடு, இங்கே எனக்கே இது ரூல்ஸ் போடுறியா? பார்த்தியா, வாழை மடக்கிட்டு ஒரு மூளை முடக்கில் போய் உட்கார சொல்கிறாங்க என் தாய் இப்படி பேசுகிறதுக்கு நீ தானே காரணம் அப்படிங்கிற மாதிரி உங்களை அடிக்கடிக்க வராரு. நீங்களா come on man, yeah, if you dare you can lay a hand on me அப்படிங்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கு கும்ஃபு கராத்தே இதெல்லாம் அத்துப்படி போல் நீங்கள் எல்லாத்துலேயும் பிளாக் பெல்ட் தான் வாங்கியிருக்கீங்க. அதையே சொல்கிறீங்க, ஐம் பிளாக் பெல்ட் இன் கும்ஃபு அண்ட் கராட்டே, யூ நோ தட் அப்படிங்கிறீங்க. என்னது கராட்டே வாய்மா, என்னம்மா போட்டு சொல்லுது இந்த பொண்ணு அப்படிங்கிறாரு. டேய் அந்த பொண்ணு கும்ஃபு கராத்திலாம் பிளாக் பெல்ட் வாங்கிக்கிறாளாண்டா, அதை தான் சொல்கிறா அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. என்னது அப்படின்னா அம்மா இது போட சண்டைக்கார பிள்ளையது அப்படின்ட்டு அவர் கேட்குறாரு. நீங்கள் உங்கள் அம்மாவா? சாரி, தேவுடைய அம்மாவோ? தேயாங்க வாயை அடக்கி வச்சு பேசு, இல்லைன்னா அவளை வச்சு ஒன்று அடக்கி வைப்பேன், பிடிச்சதா அப்படின்ட்டு அவங்கள சொல்கிறாங்க. அண்ட் ஃபைனலாக என்னவோ இருக்கட்டும், அவளை வெளியே போக சொல்லுங்கள் அப்படின்றாங்க. வாய்ப்பே இல்லைடா, 1 மந்த்துக்கு அவள் இங்கே தான் இருக்க போகிறான். அண்ட் அந்த 1 மந்த்துமே நீ வாழை மடிக்கிட்டு எங்கேயாச்சும் ஒரு மூலையில் தான் முடங்கணுமா தவிர அவகிட்ட தொல்லை பண்ணக்கூடாது. அண்ட் முக்கியமாக இந்த ரூமில் உன் திங்ஸ் இருக்கவே கூடாது, மொத்தத்தையும் பிராஞ்சி எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. தேயாங்க எம்மா என்னம்மா தாயா நீ அந்தம்மா இந்த மாதிரியெல்லாம் வஞ்சனை பண்ணுற பத்த பிள்ளைக்கு அப்படின்றாங்க. வஞ்சனையெல்லாம் கிடையாது, ஆல்ரெடி பாதி சாமானத்தை தூக்கி வெளியே போட்டேன், அதில் தான் எங்கேயாச்சும் இருக்கும், பொறுக்கிட்டு கிளம்பு அப்படிங்கிறாங்க. தேயாங்க ஓடி போய் கவடெல்லாம் தட்டு பார்க்குறாங்க. எம்மா இதில் என் முக்கியமான துணியெல்லாம் இருந்துச்சும்மா, ஐயோ அதையெல்லாம் நான் என் ஃப்ரெண்ட்ஸும் கேங்காக சேர்ந்து எடுத்ததுமா, திருவிழாக்கெல்லாம் போகலான்னு வச்சுருந்தேம்மா அப்படி என் தாயாம்மா நீ அப்படின்னுட்டாங்க கேட்குறாரு. தாயோ போய் அதெல்லாம் தெரியாதுடா, என் புள்ள வந்திருக்க வீட்டுக்கு, அவளுக்கு இல்லாத ரூமா, அவளுக்கு இல்லாத என்னது பங்கா அப்படின்னாலும் கேட்குறாங்க. அம்மா பிள்ளைங்கிற யாரம்மா அந்த பிள்ளை அப்படிங்கிறாரு. அண்ட் அப்போ தான் தேயங்குடைய அம்மாவும் சொல்கிறாங்க, அடே நல்ல ஊத்துப்பார் அவளை யாருன்னு அப்படின்னு கேட்குறாங்க. அண்ட் அவருமே ஊற்று பார்க்குறாரு. ஊற்று பார்த்து ஒன்றும் விளங்கலை. மா இதில் பேயுமா, இது மேக்கப் அப்பிட்டுக்கிறமா மூஞ்சில் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நீங்கள உங்களுக்கு கோந்துச்சு, what did you said man, how dare you to call me a ghost அப்படிங்கிறீங்க. அண்ட் அவர் அடியே மூழ்கி மூஞ்சில் எத்தனை கோட்டிங் போட்டேன், நல்லா பட்டி பார்த்துட்டு வந்துனுங்கிறல்ல, எத்தனை கோட்டிங்கோ யாருக்கு தெரியும். இதில் வாயில் பிறகு லிப்ஸ்டிக் வேறு, ஐயோ செய் மூச்சை பார்க்க செய்யல அப்படிங்கிறாரு. உங்களுக்கு இன்னும் கடுப்பாயிடுச்சு, பா அப்படிங்கிறாரு. மூச்சை பார்த்துட்டு உங்களுக்கு இன்னும் கோபமாக வருது. ஹவு டேர் யூ அப்படின்ட்டு நீங்கள் போகிறீங்க அடிக்கிறதுக்கு. எங்கூட அம்மாவோ பொறுமை
பொறுமையாருமா நான் பார்த்துக்கிறேன் அந்த பைத்தியக்கார பையில அப்படின்ட்டு உங்களுக்கு கொஞ்சம் சாந்தி பட்டு கட்டில் மேலே உட்கார வச்சுட்டு அண்ட் இப்போ தான் திருப்புறாங்க. அடே யாருன்னு தெரியடாது அப்படின்ட்டு கேட்குறாங்க. தெரியல தாயே நீயே சொல்லித்தலை அப்படின்றாரு. நல்லா ஊற்றுப்பாரு. எத்தனை தடவைமா அந்த மூஞ்சி ஊற்று பார்க்குறது, ஒரு தடவை என்னால் முடியல, இதில் இத்தனை தடவை ஊற்று பார்த்தீங்க கண்ணு வழியே வந்துச்சு அப்படின்றாரு. உங்களுக்கு இன்னும் கொடுப்பாவுது. அண்ட் அவங்க அம்மாவே சொல்கிறாங்க, அடே இதுதான்டா உன் அத்தை பொண்ணு ஒயின்னு அப்படிங்கிறாங்க. அத்தை பொண்ணு ஒய்யண்ணா யார் அது அப்படின்ட்டு அவர் யோசிக்கிறாரு. அண்ட் அப்போ தான் வந்து அவருக்குமே ஸ்ட்ரைக் ஆகுது. ஓ வந்துச்சு ஞாபகம் வந்துச்சு. எம்மா இந்த செட்டி போட ஒரு புள்ளியை ஃப்ரேம் போட்டு ரூமில் மாட்டி வச்சுருக்கிற ஒரு ஃபோட்டோவை, அந்த புள்ள தானே இது அப்படிங்கிறாரு. உங்களுக்கு ஒரு ஜட்டி போடாத புள்ள அப்படின்றது உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஒடிடி செட்மேன் ஐம் வேரிங் அண்டு அப்படின்றீங்க. ஓய் நீ ஜட்டி போடாத புள்ள தானடி அப்படிங்கிறாரு உங்களை பார்த்து. அவருக்கு வந்து இப்போ சிரிப்பட ஆரம்பிச்சிட்டு, ஏன்னா வந்து அது இத்தனை நாள் வந்து யாருன்னே தெரியாமல் இருந்தது, இப்போ தெரிஞ்சு போச்சு இல்லை அது ஜட்டி போடாத புள்ள யாருன்ட்டு. ஏன் அப்படின்னா உங்கள் அம்மா வந்து தேயாவுடைய அம்மா வந்து உங்களுடைய ஃபோட்டோவை ஆக்சுவலி நீங்கள் வந்து பிறந்த குட்டி குழந்தைங்களுக்கெல்லாம் ஒரு 2-3 மாதம் குழந்தைங்களுக்கெல்லாம் ஆண்டவர் படமெல்லாம் ஃபோட்டோலாம் எடுத்து வச்சுருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஃபோட்டோவை உங்கள் அம்மா வந்து தேயாங்குடைய அம்மாவுக்கு அனுப்பியிருப்பாங்க. அந்த தேயாங்குடைய அம்மா வந்து அதை வந்து ஃப்ரேம் போட்டு அவங்க பெட்ரூம்லேயே பெருசாக மாட்டி ஊற வச்சுருப்பாங்க. அதை தான் பார்த்துட்டு கேட்குறாரு. அடியே நான் கூட யோசிச்சிட்டே இருந்தடியே அந்த செட்டி போடாத பிள்ளை யாராக இருக்கும் நீ தான் அந்த செட்டி போடாத பிள்ளையா அப்படின்ட்டு உங்களுக்கு பயங்கரமாக பங்கமாக கலாய்க்கிறாரு. உங்களுக்கா கடுப்பாகுது. யூ இடியட் அப்படின்றீங்க. அண்டு அவருமே அவங்க அம்மா கொஞ்சம் பொறுமையாருமா ஒரு அரை மணிக்குலமா இருமா நான் பேசிக்கிறேன் அப்படின்ட்டு. டேய் என்னடா பேசுகிற பிள்ளைகிட்ட, அது அப்போது சின்ன குழந்தையா இருக்கும்போது அப்படி ஃபோட்டோ எடுத்துருக்காங்க. இப்போ தான் பிள்ளை எப்படி வளர்ந்த பிள்ளைகிட்ட எப்படியாலும் பேசுறது, ஒரு வயசு பிள்ளைகிட்ட அப்படின்ட்டு கேட்குறாங்க. அந்த தேங்கமே மூடுமா அங்கே பாருமா அதில் செட்டி போடாமல் இருக்கும்போது அம்மா அவளுக்கு ஒரு தொடையில் ஒரு மச்சம் இருந்ததே. அடியே உனக்கு தொடையில் ஒரு மச்சம் இருக்குது ரெடி எங்கே காட்டு நான் பார்க்குறேன் அப்படிங்கிறாரு. உங்கள் அம்மா தேயங்குடைய அம்மா உங்கள் மண்டியில் நங்குன்னு ஒரு கொட்டு. ஐயோ அப்பா ஏமா தாயே நீ தாயாம்மா ஏமா பெத்த பிள்ளை இப்படி எல்லாம் அடிக்கிறியம்மா அப்படின்ட்டு அவருக்கு கத்துறாரு. டேய் வயசு பிள்ளைகிட்ட என்ன கேட்குற நீ அப்படின்னு அவங்க கத்துறாங்க. மச்சம் தான் நம்ம காட்ட சொன்னேன், அது நல்லா இருந்ததுமா, அழகாக இருந்ததுமா, கொஞ்சம் நல்லா பெருசாக அதுதான் காட்ட சொன்னேன். இப்பயும் அப்படியே இருக்கா இல்லை சைஸ் ஏதாச்சும் மாறி இருக்கா அப்படின்னு பார்க்கலன்னு தான் ஒரு ஆர்வத்தில் கேட்டேன் அப்படிங்கிறாரு. டேய் வயசு பிள்ளைகிட்டலாம் இப்படி கேட்கக்கூடாதுடா, அப்படிலாம் பேசக்கூடாது, புரிஞ்சுதா அப்பா வெளியே அப்படிங்கிறாங்க. முடியவே முடியாது அப்படிங்கிறாரு. காதை பிடிச்சி வெளியே தரணும் உங்கள் அத்தையுமே இழுத்துட்டே ஓடிட்டாங்க. அண்ட் இழுத்துட்டு போயிட்டு இந்த பாடுறதை எங்கே புள்ள வீட்டுக்கு வந்திருக்கா. அது இத்தனை வருஷம் கிட்டத்தட்ட பிறந்ததுலேருந்து அவள் இங்கே வந்ததே கிடையாது, ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கா. புரிஞ்சுதா? பிள்ளைக்கு அந்த ரூம் ரொம்பவே பிடிச்சி போச்சு, அதனால் அவள் அங்கே தான் தங்க போகிறா. அவள் இங்கேருந்து கிளம்புற வரையும் ஓகே தேவையில்லாமல் அவகிட்ட வம்பு வச்சுக்காத. அண்ட் தூக்கி போட்டு மிதிச்சான்றதுக்கு நான் பொறுப்பு கிடையாது, புரிஞ்சுதா? அண்ட் ஆல்சோ அவளுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் நீ தான் பார்த்துக்கணும். அண்ட் பிள்ளைக்கு எங்கே போனாலும் நீ அவளுக்கு கூட கூட்டின்னு வா. அண்ட் அவகிட்ட வம்பிழுக்காத. தேவையில்லாமல் உன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இன்ட்ரோ பண்ணுறேன்னு சொல்லி அந்த அரவை கடன்கிட்டையெல்லாம் இன்ட்ரோ கொடுத்து பிள்ளைய வந்து தேவையில்லாமல் வந்து வம்பில் மாட்டி விட்றாத. ஏன்னா உன் ஃப்ரெண்ட்ஸ் எப்படின்னு எனக்கே தெரியும், நீ ஒரு கூறு கெட்டவன், அதுக்கு மேலே கூறு கெட்டதுங்க, புரிஞ்சுதா? அப்படிங்கிறாங்க. அம்மா என்ன வந்து பங்கம் பண்ண நீ ஒரே ஆள் போதும்மா, நீயே வந்து ஊருக்கே மைக் போட்டு சொல்லிடுவேன் என் மகன் இப்படின்னுட்டு அப்படின்ட்டு 2 பேரும் அப்படியே வாக்குவாதம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ இன்ட்ரோ பார்க்கலாமாடா. ஆக்சுவலிடா நீங்களும் தேயாங்கும் வந்து அத்தை பசங்க மாமா பசங்க இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி தேயாங்குடைய அண்ணாவுடைய தேயாங்க அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய அண்ணாவுடைய பொண்ணு தான் நீங்கள். தேயாங்க வந்து தங்கச்சி, தேயாங்குடைய அம்மாவும் உங்களுடைய அப்பாவும் அண்ணா தங்கச்சி, அந்த மாதிரி ஒரு ரிலேஷன். உங்கள் அப்பா வந்து நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடியே வந்து அவருக்கு கல்யாணம் ஆனதுமே சென்னை இந்த மாதிரி சிட்டி சைடில் போயிட்டு அங்கேயே வந்து செட்டில் ஆகிருப்பார். அண்ட் அவர் அங்கே செட்டில் ஆனாலுமே நீங்கள் பிறந்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு ஒரு கொஞ்சம் நீங்கள் ஒரு 6th 7th அந்த மாதிரி படிக்கும்பொழுது உங்களை வந்து வெளிநாட்டுக்கே அனுப்பியிருப்பார் படிக்கிறதுக்கு. நீங்கள் வந்து அப்போ இருந்து அங்கே தான் படிச்சுட்டு இருந்திருப்பீங்க. லீவுக்கு கூட நீங்கள் சென்னையில் வந்திருக்க மாட்டீங்க. அண்ட் முக்கியமாக இந்த வில்லேஜ் சைடு நீங்கள் எட்டி கூட பார்த்துருக்க மாட்டீங்க.
அவர் உங்களுக்கு ஒரு லீவு அப்படின்னாக்க உங்கள் அப்பா அம்மா வந்து நீங்கள் வந்து வீட்டுக்கு ஒரே பொண்ணு, அவங்களே வந்து உங்களை அங்கேயே பார்த்துட்டு அங்கேயே ஒரு ஸ்டே பண்ணிவிட்டு அவங்கள அப்படியே அங்கேயே வந்து வெக்கேஷன் அங்கெல்லாம் நிறைய அங்கெல்லாம் கூட்டு போயிட்டு அப்படியே திரும்ப அங்கேயே ஸ்கூல்லேயே விட்டு வந்துடுவாங்க. அண்ட் வீட்டுக்கெல்லாம் நீங்கள் வந்திருக்கவே மாட்டீங்க. அண்ட் வில்லேஜ் பக்கம் எட்டியே பார்த்துருக்க மாட்டீங்க. பட் இருந்தாலுமே உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஒரு அத்தை இருக்காங்க, அப்பாவுக்கு ஒரு சிஸ்டர் இருக்காங்க. சிஸ்டருக்கு ஒரு தேயாங்கன்னு ஒரு உருப்படாத மாடு ஒன்று இருக்குது பையனா அப்படின்றது எல்லாமே நல்லாவே தெரியும். அண்ட் நீங்கள் வந்து வெளிநாட்டிலே வளர்ந்ததால் உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு 6th 7th தானே போயிருப்பீங்க, ஒரு 6th வச்சுக்கோங்க, அதில் தான் போயிருப்பீங்க. அதனால் வந்து நீங்கள் தமிழ் நல்லாவே பேசியிருந்திருப்பீங்க. பட் அங்கே போயிட்டு இப்போ நம்ம ஒரு லாங்குவேஜை வந்து கண்டினியூஸாக பேசும்பொழுது தான் நமக்கு வந்து அது வந்து ஃப்ளூயண்ட்டாக வரும் இல்லையா. வெளிநாட்டில் வந்து அது வந்து இங்கிலீஷு அதர் லாங்குவேஜ் அந்த மாதிரி எல்லாம் பேசிகிட்டு இருந்ததால் தமிழ் வந்து கொஞ்சம் டச் விட்டு போயிருக்கும். பட் இருந்தாலுமே உங்களுக்கு தமிழ் வந்து நல்லாவே புரியும் பேசுகிறது. பட் ஒரு வேர்ட்ஸை வந்து கலெக்ட் பண்ணி கரெக்டாக ஃப்ளூயண்ட்டாக வந்து நம்ம தமிழில் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறது உங்களுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். அதனால் மோஸ்ட்லி நீங்கள் வந்து இங்கிலீஷ்லேயே பேசிப்பீங்க. அண்டு உங்கள் கூட பேசி உங்கள் அத்தைக்குமே வந்து இங்கிலீஷ் வந்து நல்லா புரியும் அப்படின்னா பார்த்துக்கோங்களேன். உங்கள் கூட சேர்ந்து அவங்களுமே நல்லா இங்கிலீஷ் கற்றுக்கிட்டாங்க. அதனால தான் தேயாங்கிட்ட அந்த வீசியிருப்பாங்க. அண்ட் இப்போ வந்து நீங்கள் 12th முடிச்சிட்டீங்க. அண்ட் 12th முடிச்சுட்டு அண்ட் அதோடு வந்து காலேஜுமே வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு காலேஜும் முடிச்சுட்டு தான் வந்திருப்பீங்க. முன்ன தப்பாக சொல்லியிருப்பேன். இப்போ நீங்கள் காலேஜும் முடிச்சுட்டு தானே வந்திருப்பீங்க. அண்ட் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆல்ரெடி நீங்கள் வந்து ரொம்பவே டாப் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறதால உங்களுக்கு வந்து கொஞ்ச நாள் அங்கே வந்து ட்ரைனிங் அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஒர்க் வந்து கொஞ்சம் பெர்மனெண்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் கேட்டு வந்திருப்பீங்க. ஏதாச்சும் இம்பார்ட்டண்ட் அப்படின்னா மட்டும் நான் வந்து இங்கே வந்து சேர்றேன். இதுக்கு முன்னாடி நான் வந்து ரொம்ப வருஷமாயிடுச்சு நான் வீட்டுக்கு போயிட்டு நான் கொஞ்சம் நாள் வீட்டில் இருந்து ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம்லாம் வாங்கிட்டு வந்திருப்பீங்க. அண்ட் நீங்களுமே வந்து அங்கே வந்ததுமே மீன்ஸ் உங்கள் அப்பா அம்மா வீட்டுக்கு வந்திருப்பீங்க சென்னைக்கு. அங்கே பார்த்தாக்கா அவங்க வந்து இந்த சரௌண்டிங் கொஞ்ச நாள் ஒரு 1 வீக் இருந்திருப்பீங்க. அண்ட் அதுக்கப்புறமா வந்து உங்கள் அத்தைக்கு வந்து நீங்கள் ஊருக்கு வந்திருக்கிறது நல்லாவே ஃபஸ்ட்டே தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறமா 1 வீக் தங்கிட்டு இங்கே அனுப்பி விடுங்க, நான் பாப்பாவை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அண்ட் உங்களுக்குமே வந்து வில்லேஜ் எல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியாது இல்லையா. சிட்டிலே வாழ்ந்தவங்க, வெளிநாட்டில் இருந்தவங்க, அதனால நானும் போகிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்கள் பேரண்ட்கிட்டையுமே இங்கிலீஷில் தான் பேசிகிட்ருப்பீங்க. அண்ட் அவங்க வந்து ரெஸ்பான்ஸ் தமிழில் பண்ணுவாங்க. பட் நீங்கள் இங்கிலீஷில் பண்ணுவீங்க. அண்ட் இங்கேயுமே அப்போ தான் வந்திருப்பீங்க. அண்டு நீங்கள் வந்ததுமே வந்து வீடை சுற்றி பார்த்துருப்பீங்க. அண்ட் அதில் வந்து தேயாங்குடைய ரூம் ரொம்பவே உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அதனால் வந்து அந்த ரூம் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பீங்க. அதனால தான் இவ்வளோ பெரிய சண்டை. அண்ட் தேயாங்குமே வந்து ஃபைனலாக ஏதோ நானே ஒரு மொழியில் முடங்கிக்கிறேன் விடுங்கம்மா அப்படின்ட்டு பொறுமையாக இருந்திருப்பார். அவங்க அம்மாக்கிட்ட சொல்லியிருப்பார். அண்ட் இதோட வந்து இந்த எபிசோடை முடிக்கிறேன்டா. அந்த எப்படி இருக்குது அப்படிங்கிறது எனக்கே தெரியல. ஏன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறமா நான் பேசுகிறேன்னா எனக்கே ஒரே ஷையாக இருக்குது, ஒரு ப்ளஷ்ஷாக இருக்குது. எந்த ஸ்டோரியை நினச்சாலும் எனக்கு ஒரு ப்ளஷ்ஷாக இருக்குடா. அது எனக்கு என்னென்னு எனக்கே தெரியல. உண்மையிலேயே எனக்கு வெக்கம் வருதா? ஐயோ கடவுளே, சிரிப்பாகவும் வருது. ஓகேவா? அண்ட் கீப் சப்போர்ட்டிங்டா. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ வியூஸ் நிறைய போகணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்களேன். ஓகேவா? ஓகே. அண்ட் இதோட எபிசோடை முடிக்கிறேன்டா. நாளைக்கு டே ஆஃப்டர் டுமாரோ என்னைக்கு எபிசோட் வரும் அடுத்தது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகே, பாய், டேக் கேர்.